தம்பி, ஸ்கூல்ல படிச்சது போர் அடிச்சிருச்சுன்னு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்படிலாம் இல்லனே, அப்படியே காத்தாட வேடிக்கை பார்க்கலான்னு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருக்கேன். ஏடா, நீ தான் பெரிய படிப்பாளியாச்சே. அண்ணன் ஒரு பழமொழி கேட்குறேன், அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றியா? பழமொழி தானே, இந்த மகாக்கோ கிட்டேவா? கேளு கேளு, எத்தனை பழமொழி வேணா கேளு, சும்மா ஜம்முன்னு ஆன்சர் பண்ணுவேன். யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ஒரு யானைக்கு முன்னாடி மணி யோசை வருதுன்னா அந்த யானை ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை ஓட்டிட்டு வருதுன்னு அர்த்தம். அடப்பாவி, அதுக்கு அர்த்தம் ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு சில அறிகுறிலாம் தெரியும்னு அர்த்தம்டா. சரி விடு, இன்னொரு கேள்வி கேட்குறேன், அதுக்காவது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு பார்ப்போம். குறைக்கிற நாய் கடிக்காது, இதுக்கு என்னன்னு சொல்லுவ? அதுவானே, அந்த நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும், அதான் கடிக்கிற டைமே இல்லாமல் போயிடுது. ஐயோ, உன்னையெல்லாம் என் தம்பின்னு வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, முடியலடா. சரி, கடைசியாக அவருக்கு ஒரு வாய்ப்பு, இந்த இதையாச்சும் கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை, அப்படின்னா என்ன? இது எனக்கு நல்லாவே தெரியுமே ப்ரோ. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல யாராச்சும் அதிகமாக உப்பு போட்டாங்கன்னா அவளை நம்ம சாகுற வரைக்கும் மறக்க முடியாது, அதானே? டேய், அது நன்றியோட இருக்கணும்னு சொல்றதுடா. உன்கிட்ட போய் பழமொழி பேசுனது என்னோட தப்புடா. நான் கிளம்புறேன்டா. அண்ணே அண்ணே நில்லுங்கண்ணே, எனக்கு ஒரு பழமொழி தெரியும். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா. பரவாயில்லையே, எங்க இதுக்கு அர்த்தம் சொல்லு பாப்போம். அதுவானே, நம்ம ஊர்ல ரெண்டு தெரு பிரிஞ்சு போயிட்டா நடுவுல இருக்கிற கேப்ல அந்த கூத்தாடி ஜாலியா வந்து டான்ஸ் ஆடுவாருனே. தாங்கடா சாமி, நான் ஓடுறேன்டா.